So as we were coming close to the house, there was a tea garden there, and I went and hid myself there. ரொம்ப நேரம் தேடி இருக்காங்க. அதுக்கு அப்புறம் அவ வந்துருவா எப்படியாவது அப்படினு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. So they searched for me for a lot of time, and I was not found anywhere. So they thought that I will come, and they left me and gone away. எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். My mother is very strict. பயம் ரொம்ப நான் ரொம்ப பயப்படுவேன் அம்மாவுக்கு. I used to get very scared of my mother. ஆனாலும் கூட நான் அந்த விதமா நான் பண்ணிட்டேன். But still I did that small mistake. ஆனா எங்க அம்மா வீட்டுக்கு வந்த உடனே when I came home, பயங்கரமான ஒரு பனிஷ்மென்ட் கொடுத்தாங்க. My mother gave a punishment to me. நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. You didn't have heard about that punishment. ஒரு சின்ன பாத்திரத்துல ஒரு மிளகாயை போட்டு வத்தலை போட்டு in a small bowl she put chili powder in that. அதை எரிச்சி அந்த புகைய அப்படியே என்ன தலைய வச்சு நீ காட்ட சொன்னாங்க அந்த புகையில. She burned that chili powder and she kept it in front of my face and asked me to bow. And that's was coming there. இனி ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டியா அப்படினு கேட்டாங்க. Will you do this again anytime? She asked like that. நான் அந்த நாள்ல இருந்து நான் அதுக்கு அப்புறம் அந்த மாதிரி செய்யறத நான் விட்டுட்டேன். From that day onwards I stopped doing that kind of. அப்படி ஒரு பயங்கரமான ஸ்ட்ரிக்ட்டான ஒரு அம்மாவுக்கு நான் பிறந்த மகா. That strict my mother was. She was very strict on me. ஒரு நாள் இதே மாதிரி ஒரு கூட்டத்துல ஒரு அந்த ஆல்டர் கால் கொடுத்தாங்க. நீங்க செய்த தப்பெல்லாம் உணர்ந்து நீங்க யாரெல்லாம் நீங்க இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்றீங்கன்னு கேட்டாங்க. In one of the meeting like this, in one meeting there was an altar call. They called for whoever want to give their life to God. அப்ப நான் யோசித்தேன் நாம இனிமே அந்த கோபப்படக்கூடாது பிடிவாதம் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு காரியமா காட்ட நான் அந்த நாள்ல நான் ஒப்பு கொடுத்தேன். அப்ப எனக்கு 11 வயசு. When I was 11 years old in that altar call, I gave myself to the Lord that I will not be angry, I will not be very stubborn. I gave myself to the Lord in those days. ஒரு பெரிய கூட்டத்துல நான் எழும்பி நின்னு அன்னைக்கு நான் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கிட்டேன். In a big congregation I stood up and said that I accepted the Lord Jesus Christ as my personal savior. அதுக்கு அப்புறம் எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்தாங்க. காலையில 5 மணிக்கு எங்களுக்கு ஃபேமிலி பிரேயர் இருக்கும். மார்னிங் ஈவினிங் 2 நேரமும் ஃபேமிலி பிரேயர் இருக்கும். In my house there is to be prayer morning and evening, and my mother is to be very strict regarding this. அதுக்கு அப்புறம் சண்டேலாம் வசனம் ஏதாவது ஒரு அதிகாரம் கொடுத்து இத மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி சொல்வாங்க. மனப்பாடம் பண்ணினாதான் சாப்பாடு அப்படினு சொல்லி வச்சிருந்தாங்க ஸ்ட்ரிக்ட்டா. On Sundays she used to give one chapter and we have to recite that, then only we'll have our food. அப்படியே என்னைய ஆவிக்குரிய காரியத்துல எங்க அம்மா நல்லா வளர்த்தாங்க. In spiritual ways my mother grew up me in that way. அதோட மட்டும் இல்லாத நான் என்னைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனோ அன்றையில இருந்து நான் அதிகமா பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சேன், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். காலையிலே எழும்புறது எனக்கு அப்போ இருந்தே எனக்கு ஒரு பிராக்டிஸா அமைஞ்சிச்சு. 4 மணி 5 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் எழும்பிடுவேன். From those days onwards, 4 o'clock 5 o'clock she used to get up, she used to pray, and also she used to read Bible very regularly. FIBA ஸ்டேஷன்ல ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி பிரேயர் பேண்ட்ல இருந்து மெசேஜ் போடுவாங்க. அந்த மெசேஜை கேட்கறதுக்கு நான் காலையிலே எழும்புவது வழக்கம். FIBA in the radio they will put the message early in the morning, and she gets up in the morning and I used to hear the messages. அப்படி நான் என்னுடைய ஆவிக்குரிய காரியத்தை நான் வளர்த்தேன். I grew myself in the spiritual way like that. அப்படி இருக்கும்போது கர்த்தர் அவருக்காக நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னையில இருந்தே எனக்குள்ளதாக ஒரு தாகம் ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும் அப்படின்ற தாகம் இருந்தது. From the day I accepted the Lord, I had a great longing that I want to do something for the Lord. அம்மாவும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருந்தனால அவங்களோட ஈடுபாடும் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். தாய்மார் கூட்டம் சண்டே கிளாஸ்ல எல்லாம் ரொம்ப இன்வால்வா ரொம்ப இருந்தனால எனக்குமே அவங்கள பின்பற்றி வந்த எனக்கும் நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. My mother also was very spiritual and she used to conduct the ladies meeting in Sunday class, and I was also urged to do something like that for the Lord the work of my life. அப்படி இருக்கும்போது நான் 10th முடிச்சு காலேஜுக்கு போயிருக்கும்போது இந்த எக்ஸிமாவனால நான் ஃபர்தர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண முடியல, டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியதாகி போச்சு. After 10th standard I was not able to study furthermore because of the disease, the eczema which I had on my body. அப்போ நான் என்னைய பைபிள் காலேஜுக்கு அனுப்புனாங்க. They sent me to the Bible college. அங்கேயும் நான் மறுபடியுமா முழு நேர ஊழியத்துக்கு நான் என்னைய அர்ப்பணிச்சேன். I gave myself for the full time ministry. ஆனா எனக்கு என்னன்னா நான் என்னுடைய சொந்த சுயத்துல
நம்ம வந்து திருமணம் ஆகாம கல்யாணம் முடிக்காம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு யோசித்தேன். But in my thoughts, I decided that I will not get married. I want to serve the Lord as being single. அதுக்கப்புறம் நான் ஒரு ஹோம்ல வார்டனா இருந்தேன். I was a warden in one home. என்னோட எண்ணெல்லாம் லைஃப் லாங் அந்த ஹோம்ல வார்டனா தான் இருக்கணும், இருந்து நம்ம சாகணும். சரியான இடம் நமக்கு, ஒரு லேடிக்கு பாதுகாப்பான இடம், இதை விட்டு நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்துல வந்து இந்த இடம் நமக்கு ஒரு சேஃப்டியான ஒரு இடம்ன்றத புரிஞ்சுக்கிட்டு நான் அதிலே இருக்கணும் அப்படின்னு என்னுடைய செல்ஃப் டெசிஷன் எடுத்தேன். She took a self decision that she want to be in that home and she want to serve there till the end of her life. ஆனா கர்த்தர் என்ன குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சிருந்தாரு, நான் அதை அறியல. God had a great purpose in my life that I did not realize then. நான் என்ன நினைச்சேன்னு சொன்னா, இந்த உலகத்துல நம்ம வந்து திருமணம் முடிச்சு நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னா பாடுகளுக்குள்ளாக கடந்து போகணும். நம்ம லைஃப் வந்து ஒரு ஸ்மூத் லைஃப் தான் இருக்கணும், பாடுகளுக்குள்ளாக போக கூடாது. கல்யாணம் பண்ணா மாமா மாமியார் வருவாங்க, அவங்களுக்கு சேவை செய்யணும், பிறகு பிள்ளைகள் பிறக்கும், பிள்ளைகளுக்கு சேவை செய்யணும். அப்படி நம்ம ஒரு கட்டுக்குள்ள அடங்கி இருக்க வேண்டியது ஆகும். அதனால வேண்டாம், எனக்கு ஒரு ஸ்மூத் லைஃப் வேணும், நான் இஷ்டப்பட்ட நேரம் ஊழியம் செய்ய போகணும், இஷ்டப்பட்ட மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒரு சுய பலத்துல இந்த டெசிஷன் எடுத்திருந்தேன். I want to lead a solitary life which I could decide myself in whatever I want to do. I want to serve the Lord alone. If I get married, there's lots of commitments. I want to serve my in-laws, I'll get children, I want to take care of them, and I don't want to involve in such kind of a burden. So I decided to stay alone and do the will of God. ஆனா கர்த்தர் என்ன குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருந்தார். God had a great purpose in my life. அது ஏசாயா 55வது அதிகாரம் 8-9ல நம்ம வாசிக்கிறோம். Isaiah chapter 55 verses 8 and 9 we read. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. My thoughts for my thoughts are not your thoughts, nor your ways my ways, says the Lord. 9th one. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. இந்த வசனங்கள் மூலமாக என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் நினைவுகளை காட்டிலும் உன் வழியை காட்டிலும் என் நினைவுகளும் என்னுடைய வழிகளும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு சொன்னார். The word of God, it said, it came to me that for my thoughts are not your thoughts and your ways are not my ways. As the sky and the earth is far away, so are my thoughts towards you. God declared that to me. ஆனா எனக்கு சொன்னாலும் கூட அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாதபடி நான் இருந்தேன். Even those words were said directly to me, I was not able to accept those words. மேரேஜ் முடிக்கிறதுக்கு என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சொன்னாலும் கூட நான் அவங்ககிட்ட எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ணி முடியாதுன்னு சொல்ற கட்டத்துல தான் நான் வந்துட்டே இருந்தேன். Even my parents were urging me to get married. I was convincing them, saying that I want to stay single and don't want to get married. ஒரு பெரிய கூட்டத்துல, in a very big meeting, வந்து பீகாரை பற்றி, பீகார் பின்தங்கிய இடம், அங்க வந்து நிறைய ஊழியக்காரர் தேவையா இருக்குது, அங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லி சொன்னாங்க. So in Bihar there is a place called Bihar and they need some people to go and do a missionary work there. அப்போ யாரெல்லாம் இதுக்கு அர்ப்பணிக்கிறீங்க, யாரெல்லாம் பீகாருக்கு மிஷனரியா போறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் என் தலைய கீழே குனிஞ்சி நான் வந்து இருதயத்தை கடினப்படுத்தினவளா நாங்க உட்கார்ந்திருந்தேன். So when there was an altar call in the meeting, like whoever wants to go and serve the Lord in Bihar, and I don't want to show myself, so I bowed down and I sat there quietly. அப்போ திரும்ப அந்த நேரம் நான் அப்படியே அமைதியா இருந்துட்டேன். அடுத்தாப்புல இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க, யாரெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு விரும்புறான்னு கேட்டாங்க. Then after that they asked one more question, who all are willing to pray? அப்ப நான் என்னுடைய கையை உயர்த்தினேன், நம்ம ஜெபிக்கலாம், ஜெப ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை உயர்த்தினேன். I lifted my hands and I said I thought that I can do the prayer at least. அப்போ அந்த நேரத்துல எனக்கு என்னுடைய தலையில ஒரு பெரிய பாரம் வந்து இறங்கியது. I felt that some heaviness on my head. நான் யோசித்தேன், அன்னைக்கு ஃபாஸ்டிங்கோட போயிருந்தனால எனக்கு ஒருவேளை ஒரு மாதிரி இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு எழும்பி வெளியே வந்து தண்ணி குடிச்சிட்டு போலான்னு சொல்லிட்டு சர்ச்சை விட்டு எழும்பி வெளியே வந்தேன். When I had that burden on my head, I thought since I am fasting, I am feeling tired, so I went out, had some water and came back. ஆனா அந்த பாரம் வந்து எனக்கு அதிகரிச்சிட்டே இருந்தது. The heaviness on my head was increasing. நான் தண்ணி கேட்க வெளியே போனது, தண்ணின்னு கேட்க முடியல, என்னுடைய வாய் அடைச்சிட்டு நான் ஊமை ஆயிட்டேன்.
When I went outside to take water, I could not even ask for water. My mouth was shut then. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் என்னை பீகாருக்கு அழைக்கிறாரு,